morning students. Today we are going to see lesson 1 and 3 revision. One words for the first lesson. Lesson 1 measurement. Choose the best answer. Which of the following is a derived quantity? Area. இந்த கொடுத்துருக்க மாஸ் டைம் லென்த்தெல்லாம் என்னது derived quantity கிடையாது. ஏரியா மட்டும்தான் என்னது derived quantity. Which of the following is correct? 1 liter equal to 1000 cc. L another liter. Cc na centimeter cube or cubic meter. SI unit of density is kilogram by meter cube. Kilogram by meter cube. Kg na another kilogram. M na another meter. Two spheres have mass and volume in the ratio 2:1. The ratio of their density is 2:1. Same ஆக இருக்கும். மாஸும் வால்யூம் சேமாக இருக்குமா, டென்சிட்டி சேமாக தான் இருக்கும். 2:1. Light year is the unit of distance. Light year is the unit of distance. Then filling the blanks. Volume of irregularly shaped objects are measured using the law of Archimedes. 1 cubic meter is equal to 10⁶ cubic centimeter. cubic meter is இங்கே வந்து cubic மீட்டர்லேருந்து cubic சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 10⁶. 1 cubic meter is equal to 10⁶ cubic centimeter. Density of mercury is 13,600 kilogram by meter cube. மெர்க்குரியோட டென்சிட்டினாது 13,600 kilogram by meter cube. 1 astronomical unit is equal to 1.496 into 10⁻11 meter. Astronomical unit ஓட வேல்யூ என்னப்பா 1.496 into 10⁻11 meter. The area of a leaf can be measured using a graph sheet. Area of a leaf can be measured using a graph sheet. லீஃபோட ஏரியாவை வந்து கிராஃப் ஷீட்டை யூஸ் பண்ணி வந்து அதோட ஏரியாவை வந்து என்ன அது கால்குலேட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து கிராஃப் ஷீட்டு. Then true or false. State true or false. If false, correct the statement. ட்ரூனா ட்ரூன்னு எழுதணும். ஃபால்ஸ் இஃப் ஃபால்ஸ்னா என்னது அது கூட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. The region covered by the boundary of a plane figure is called its volume. இது வந்து என்னது ஃபால்ஸு. ஆன்சர் வந்து என்னது ஏரியா வரணும். The region covered by the boundary of a plane figure is called area. அப்போ இது என்னது ஃபால்ஸ். Then volume of liquids can be found using measuring containers. True. வால்யூம் ஆஃப் லிக்யூடை வந்து மெஷரிங் ஜார் வச்சு யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுவோம்லப்பா, அதனால் ட்ரூ. வால்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் யூஸிங் மெஷரிங் கண்டெய்னர்ஸ். வாட்டர் இஸ் டென்சர் தென் கெரோசின். வாட்டர் இஸ் டென்சர் தென் கெரோசின். ட்ரூ. எ பால் ஆஃப் அயன் ஃப்ளோட்ஸ் இன் மெர்க்குரி. ட்ரூ. The substance which contains less number of molecules per unit volume is said to be denser. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இங்கே லெஸ்ஸுக்கு பதிலாக என்ன மோர் வரணும். A substance which more number of molecules per unit volume is said to be denser. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டால் வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு எழுதணும். இஃப் ஃபால்ஸ் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா தானே அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சரியாப்பா? தென் match the following. First one பார்ப்பா. ஏரியா மீட்டர் ஸ்கொயர். M2னா என்னது மீட்டர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னா என்னது லைட் இயர். டிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம்ல, லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம்லே, அதுதான் டிஸ்டன்ஸ் லைட் இயர். டென்சிட்டி கிலோகிராம் பை மீட்டர் கியூப். வால்யூம் மீட்டர் கியூப். மாஸ் கிலோகிராம். தென் செகண்ட் மேட்ச் பார்ப்பா. ஏரியா plain figures, length, rope, density, gram by centimeter cube, volume, measuring jar, mass, amount of a substance. Then arrange the following in correct sequence. Sequence வந்து ஆர்டர் படி எழுத சொல்லியிருக்காங்க. 1 liter 100 cc 10 liter 10 cc. இதை வந்து ஆர்டர் படி எழுதிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னப்பா ஆன்சரு
10 cc வரணும் சென்டிமீட்டர் க்யூப். நெக்ஸ்ட் ஒன் வந்து 100 cc, தென் 1 liter, தென் 10 liter. 10 cc, 100 cc, cc சென்டிமீட்டர் க்யூப் ஆர் cubic meter. 1 liter, தென் 10 liter. செகண்ட் ஒன் பார்த்தா காப்பர், அலுமினியம், கோல்டு, அயன். காப்பர், அலுமினியம், கோல்டு, அயன். இதை வந்து டென்சிட்டியை பேஸ் பண்ணி வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டிபெண்டிங் ஆன் தேர் டென்சிட்டி. ஃபஸ்ட் டென்சிட்டி இருக்க லோ வந்து அலுமினியத்துக்கு இருக்கும். அலுமினியம், தென் அயன், காப்பர், கோல்டு. அலுமினியம், அயன், காப்பர், கோல்டு இருக்கலே டென்சிட்டின்னா அது கோல்டுக்கு அதிகம். தென் யூஸ் த அனாலஜி டு ஃபில் இன் த பிளாங்க். ஏரியாவுக்கு என்னப்பா மீட்டர் ஸ்கொயர், வால்யூம்க்கு வந்து மீட்டர் க்யூப். ஏரியாவோட யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவோம்ல, வால்யூம்க்கு வந்து மீட்டர் க்யூப். M3. லிக்யூடு, லிக்யூடை வந்து லிட்டரில் வந்து மெஷர் பண்ணுவோம். சாலிட் வந்து கிராம் ஆர் கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம். கிராம் ஆர் கிலோகிராம். தென் வாட்டர் வந்து ஹெரோசின். அயன், அலுமினியம். வாட்டர், ஹெரோசின், அயன், அலுமினியம். தென் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி இருக்கலப்பா. இது ஃபுல்லாகவே ஒன் வேர்டு ஆன்சர்ஸாக தான் இருக்கும். ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் மட்டும் பார்ப்போம். நேம் சம் ஆஃப் த derived quantities. நேம் சம் ஆஃப் த derived quantities. ஏரியா, வால்யூம், ஸ்பீட். இந்த மூணு என்னது derived quantities. நேம் சம் ஆஃப் த ஏரியா, வால்யூம், ஸ்பீட். தென் கிவ் த வேல்யூ ஆஃப் 1 light year. 1 light year-ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஃபில்லப்பில் பார்த்தோம்லப்பா. the value of 1 light year is 1.496 into 10 power 11 meter. Then write down the formula used to find the volume of a cylinder. Write down the formula used to find the volume of a cylinder. சிலிண்டரோட வால்யூம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது πr²h. πr²h. ஆர்னா ரேடியஸு, ஹச்னா ஹைட்டு. The formula used to find the volume of a cylinder is πr²h. பையோட வேல்யூ தெரியுமில்லப்பா 3.14. Give the formula to find the density of objects. Give the formula to find the density of objects. D equal to m by v. D na another density, m na mass, v na another volume. Density equal to mass by volume. Then what is the density of gold? Density oda gold oda density எவ்வளோப்பா 19,300 kilogram by meter cube. 19,300 kilogram by meter cube. Density of gold is 19,300 kilogram by meter cube. Lesson 3 matter around us. ஃபஸ்ட் இந்த லெசனில் என்னென்னப்பா பார்த்தோம்? மேட்டர்னா என்னென்னு பார்த்தோம். ஆட்டம், மாலிகுல், அது காம்பவுண்ட்ஸ், மாலிகுல்ஸோட கிளாசிஃபிகேஷன், தென் அட்டாமிசிட்டினா என்னென்னு பார்த்தோம். கெமிக்கல் ஃபார்முலா, சிம்பிள்ஸ், இதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்டர். மேட்டர் என்னது? எவ்ரிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்டு மேட்டர். எவ்ரிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்டு மேட்டர். மேட்டர்னா என்னப்பா? எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னது ஆக்குபை ஸ்பேஸு, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து அதை ஆக்குபை பண்ணும், அதோட மாஸ் சேர்ந்தது என்னது மேட்டர். தென் ஆட்டம்ஸ். ஆட்டம்னா என்னது? ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் இஸ் கால்ட் ஆட்டம். நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம்னா ஸ்மாலஸ்ட், ஒரு ஆட்டம்னா என்னது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள். எந்த எலமெண்ட் எடுக்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் தான் என்ன சொல்லுவோம் ஆட்டம் சொல்கிறோம். தென் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ்னா என்னது? when an atom combines with another atom or atoms and form a compound, it is called as molecule. A molecule is made up of 2 or more atoms chemically combined. when an atom combines, ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டமோட கம்பைன் ஆகும்போது கிடைக்கக்கூடியதான் என்னது காம்பவுண்ட். அந்த காம்பவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மாலிகுல்னு சொல்கிறோம். when an atom combines with another atom or atoms and forms a compound, இது எப்போ கிடைக்கும்? கெமிக்கலி கம்பைன் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தென்
மாலிகுல்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு அஸ் பிலோ. மாலிகுல்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறான்? 4 டைப்ஸாக வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? எ மாலிகுல் விச் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் ஆட்டம் இஸ் கால்ட் மோனோ அட்டாமிக் மாலிகுல். எ மாலிகுல் விச் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் ஆட்டம், ஒரே ஒரு ஆட்டம் வந்து ஒரு மாலிகுலில் வந்து ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது? மோனோ அட்டாமிக் மாலிகுல். மோனோனாலே என்னதுப்பா? ஒன்று. சரியா? எக்ஸாம்பிள் வந்து என்னது? இன்னட் கேஸஸ். இன்னட் கேஸஸ் என்னது? ஹீலியம், நியான், ஆர்கான் படிச்சிருக்கோம்ல, அதை வந்து இன்னட் கேஸஸ். அதில் வந்து ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். தென் எ மாலிகுல் விச் கண்டைன்ஸ் 2 atoms இஸ் கால்ட் diatomic molecule. எ மாலிகுல் விச் கண்டைன்ஸ் 2 atoms இஸ் கால்ட் diatomic molecule. ஆக்சிஜன் எக்ஸாம்பிள் என்னப்பா? ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன். இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஒரு மாலிகுலில் 2 ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னது? டைஅட்டாமிக் மாலிகுல். டைனானது 2. ஒரு மாலிகுலில் 2 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிருந்துச்சுன்னா அது என்னது? டைஅட்டாமிக் மாலிகுல். ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் கம்பைன் ஆகிருக்கு. ஆக்சிஜன் ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிறது என்னது? ஆக்சிஜன் மாலிகுல். ஹைட்ரஜன் H2 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகுது. எ மாலிகுல் கண்டைன் 3 atoms is called a triatomic molecule. ஒரு மாலிகுலில் 3 atoms வந்து கம்பைன் ஆகிருந்துச்சுன்னா என்னது? ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஓசோன் ஃபார்முலா என்னப்பா? O3 நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ 3 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து கம்பைன் ஆகுது. சல்ஃபர் டை ஆக்சைடில் ஃபார்முலா வந்து SO2. ஒரு சல்ஃபர் ஆட்டமும் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் கம்பைன் ஆகும்போது கிடைக்கக்கூடியது என்னது? சல்ஃபர் டை ஆக்சைடு மாலிகுல். இதில் டோட்டலாக எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 3 ஆட்டம்ஸ். சல்ஃபரில் ஒரு ஆட்டமும் ஆக்சிஜனில் இருக்க 2 ஆட்டம்ஸும் கம்பைன் ஆகும்போது 3 ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்லப்பா, அதுதான் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். எ மாலிகுல் கண்டெய்னிங் மோர் தென் 3 ஆட்டம்ஸ் இஸ் நோன் அஸ் பாலி அட்டாமிக் மாலிகுல். 3க்கு மேலே வந்து ஒரு மாலிகுலில் வந்து ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னது? பாலி அட்டாமிக் மாலிகுல். எக்ஸாம்பிள் இந்த பாஸ்பேட் ஃபார்முலா வந்து P4. Pன்றது என்னது? பாஸ்பரஸ் 4 டைம்ஸ் இருக்குது. P4. சல்ஃபர் S8. Sன்றது என்னது? சல்ஃபர். த நெக்ஸ்ட் ஒன் மாலிகுல்ஸ் ஆஃப் elements. A molecule of an element consists of fixed number of one types of atom chemically combined. என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஒரு மாலிகுலில் எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் 1 types of atom chemically combined. இதில் வந்து என்னது இருக்கக்கூடிய ஆட்டம் எப்படி இருக்கும்? ஒரே டைப்பான ஆட்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருப்பா? மாலிகுல் டயக்ராம். சிஎல்னா என்னது? குளோரின். குளோரின் 2 குளோரின் ஆட்டம் வந்து கம்பைனாக இருக்குது. இது வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் ஃபார்ம் ஆகிருக்குல, குளோரின் குளோரின். அதேமாதிரி ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து கம்பைன் ஆகிருக்கு. ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜன். நைட்ரஜன் கேஸில் வந்து என்னென்னது? நைட்ரஜன் 2 நைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கு. இதில் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 டைப் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கு. 1 டைப் ஆஃப் ஆட்டம் வந்து கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கு. இப்போ குளோரின் குளோரின் சேரும்போது குளோரின் மாலிகுல் கிடைக்கும். ஆக்சிஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது என்னப்பா? ஆக்சிஜன் மாலிகுல் கிடச்சிருக்கு. நைட்ரஜன் நைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகும்போது நைட்ரஜன் மாலிகுல் கிடச்சிருக்கு. தென் மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். Molecule of a compound consists of a fixed number of different types of atoms chemically combined. Different types of atoms chemically combined. இதில் என்ன நம்ம என்ன இப்போ 1 types of atoms வந்து கம்பைன் ஆகிருக்கதா என்னது? மாலிகுல் ஆஃப் எலமெண்ட்ஸ். இங்கே மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்பா. கார்பன் டை ஆக்சைடு. இதில் என்னது? கார்பன் ஆக்சிஜன் 2 கம்பைன் ஆகிருக்கும். ஒரு கார்பன் ஆட்டமும் 2 ஆக்சிஜன் ஆட்டமும் கம்பைன் ஆகிருக்கதான் என்னது? கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல். அது அமோனியா. ஒரு நைட்ரஜன் ஆட்டமும் 3 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்ததான் என்னப்பா? அமோனியா ஃபார்ம் ஆகும்போது நமக்கு என்னது? அமோனியா மாலிகுல் கிடைக்குது. தென் எலமெண்ட்டு. எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பா.
matter is classified into two broad categories, namely first வந்து மேட்டர் வந்து எப்படி பிடிக்கிறாங்க, பியூர் சப்ஸ்டன்ஸும் மிக்சர் ஆகும். சரியா, அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க, எலமெண்ட்ஸு காம்பவுண்ட்ஸு. மேட்டர் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அன் எலமெண்ட். சரியா, இப்போ டோட்டலி 118 known elements till date. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, 118 எலமெண்ட்ஸு. அதில் வந்து 94 எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாகவே நமக்கு கிடச்சது, 94 எலமெண்ட்ஸு. ரிமைனிங் இருக்க 24 எலமெண்ட்ஸ் வந்து என்னது சிந்தசைஸ்டு, நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் வந்து 24. தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட் நம்ம பார்த்தது மாலிகுல்ஸோட கிளாசிஃபிகேஷன். இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அது 3 டைப்ஸ் இருக்குது, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். நான் மெட்டல்ஸ் தென் மெட்டலாய்ட்ஸ். இப்போ மெட்டல்ஸ்னால் என்னது, நான் மெட்டல்ஸ்னால் என்ன? மெட்டல்ஸோட கேரக்டர் என்னது? மெட்டல்ஸ் ஆர் லஸ்டரஸ், தே ஹாவ் ஏ சைனி சர்ஃபேஸ். மெட்டல்ஸ் வந்து என்னது நேச்சராகவே என்ன சைன் அடிக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும். மெட்டல்ஸ் ஆர் lustrous, they have a shiny surface. Metals are generally hard. Metals வந்து எப்பயுமே என்னது ஜென்ரலாகவே என்னது ஹார்டாக இருக்கும். Most metals can be bent, beaten into sheets and they can be drawn into wires. Then most metals are good conductors of electricity. Metals என்ன மேக்ஸிமம் என்னது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட்டவும் என்ன செய்யும், கண்டக்ட் பண்ணும். அதனால் அது வந்து என்னது குட் கண்டக்டர்ஸ்னு சொல்கிறோம் மெட்டல்ஸை. மோஸ்ட் மெட்டல்ஸ் மேக்கிங் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரக், ஹென்ஸ் தே ஆர் யூஸ்டு டு மேக் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் பெல்ஸ். மெட்டல்ஸ் மேலே நம்ம வந்து தட்டினோம்னு வச்சுக்கோ, அது வந்து ரிங்கிங் சவுண்டு கேட்கும். சரியா, இந்த நான் மெட்டல்ஸோட கேரக்டர் பார்ப்பா. நான் மெட்டல்ஸ் ஆர் நான் லஸ்டரஸ், தே ஹாவ் நான் சைனி சர்ஃபேஸ். அது வந்து சைனி சர்ஃபேஸ் அதுக்கு கிடையாது. நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட். நான் மெட்டல்ஸ் வந்து என்னது சாஃப்டாக தான் இருக்கும். தென் நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து என்ன செய்யாது, கண்டக்ட் பண்ணாது. தென் நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட்டையுமே அது என்னது கண்டக்ட் பண்ணாது. தென் நான் மெட்டல்ஸ் டஸ் நாட் மேக் எனி சவுண்ட் வென் தே ஆர் ஸ்ட்ரக். நான் மெட்டல்ஸ் வந்து எந்த சவுண்டையும் வந்து தட்டும்போது ஸ்ட்ரக் பண்ணும்போது என்ன அதை ப்ரொடியூஸ் பண்ணாது. சரியா, இது மெட்டல்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து சில்வர், அயன், அலுமினியம். இதெல்லாம் நான் மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இதெல்லாம் என்ன நான் மெட்டல்ஸ் கூட எக்ஸாம்பிள்ஸு. தென் மெட்டலாய்ட்ஸ்னால் என்னது, மெட்டலாய்ட்ஸ் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸு. மெட்டல்ஸ் கூடிய கேரக்டரும் இருக்கும், நான் மெட்டல்ஸ் கூடிய கேரக்டரும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்தது தான் அது மெட்டலாய்ட்ஸு. Example silicon, arsenic, antimony and boron are some example of metalloids. மெட்டலாய்ட்ஸ்னால் என்னப்பா, 2 கேரக்டருமே இருக்கும், மெட்டல் கேரக்டர் இருக்கும், நான் மெட்டல் கேரக்டர் இருக்கும். அது சேர்ந்ததானே அது மெட்டலாய்ட்ஸ். தென் symbol of an element. A symbol is an abbreviation or short representation of a chemical element. நம்ம தெரியும்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எழுதுகிறோம். அதோட சிம்பிள் வந்து என்ன பண்ணுறோம், ஹச்ன்னு எழுதுகிறோம். சரியா, அதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன்னா ஓ எழுதுறலையே, அதான் சிம்பிள் ஆஃப் ஆன் எலமெண்ட். கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் டூ லெட்டர்ஸு. கெமிக்கல் சிம்பிள்ஸ் எழுதும் போது ஒரு லெட்டர் இருக்கும், இல்லைனா 2 லெட்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லெட்டரில் இருக்கிறது என்னப்பா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கலாம். என்னது ஒரு லெட்டரில் எழுதுவோம். ஹைட்ரஜன்னா ஹச் எழுதுவோம், ஆக்சிஜன்னா ஓன் மட்டும்தான் எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எழுதுகிறோம்லப்பா, சோடியத்துக்கு சிம்பிள் என்ன எழுதுவோம், NA எழுதுவோம், NA. குளோரினுக்கு வந்து Cl எழுதுவோம். அதான் சொல்லியிருக்காங்க, கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 letters. The symbols of most elements correspond to the first letter which is capitalized of their English name. For example, the symbol for oxygen is O and that for hydrogen is H. நம்ம என்னப்பா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 லெட்டர் இருக்குல்லப்பா, அதில் வந்து NAன்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்னது கேபிட்டல் லெட்டரில் எழுதுவோம், செகண்ட் ஒன்று என்னது ஸ்மால் லெட்டரில் எழுதுவோம். சரியா, என்னது சோடியம், அதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலைஸில் எழுதுவோம், செகண்ட் வந்து ஸ்மால் லெட்டர், அதான் சொல்லியிருக்காங்க. தென் காம்பவுண்ட்ஸ்னால் என்னது,
A compound is a pure substance that is formed when the atoms of two or more elements combine chemically in definite proportion. என்னாச்சு, டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகும், கம்பைன் ஆகும். கெமிக்கலி கம்பைன் ஆகும்போது எப்போ இன்டெஃபனைட் ப்ரப்போர்ஷனாக இருக்கும்போது தான் என்னது காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல் H2O வாட்டர், NaCl வந்து சோடியம் குளோரைடு காமன் சால்ட்டு. சரியா, இதில் வந்து டூ ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் ஒன் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜனும் கம்பைன் ஆனால் மட்டும்தான் என்ன கிடைக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் கிடைக்கும். அதை தான் டெஃபனைட் ப்ரப்போர்ஷன் சொல்லியிருக்காங்க. சரியா, then difference between metals, elements and compounds. Element, an element is the simplest substance. Element என்றது என்னப்பா, simplest substance. Hydrogen, oxygen சொல்கிறோம்ல அதுதான். A compound is a chemical substance formed by the combination of two or more elements. இங்கே நான் காம்பவுண்ட் எப்போ சொல்லியிருக்கோம், நம்ம ரெண்டு ஆட்டம் வந்து கம்பைன் ஆகும்போது காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ், அப்போ தான் என்னது காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ், எலமெண்ட்ஸ் சேர்ந்தது என்னது காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னப்பா, ஆக்சிஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் செய்கிறதுல அப்போ வந்து காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்ப்ளிட் இன்டு எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ்லேருந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கிடைக்கும். காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்ப்ளிட் இன்டு எலமெண்ட்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் இருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் தான் கிடைக்கும். மாலிகுல்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ காம்பவுண்ட். தென் கெமிக்கல் ஃபார்முலே. A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. It provides information about the elements present in the molecule and the number of atoms of each element. என்ன கொடுக்காங்க, இன்ஃபர்மேஷன் அபவுட் த எலமெண்ட்ஸ். ஒரு மாலிகுல்னு எடுத்தோம்னா அந்த மாலிகுல் என்னென்ன எலமெண்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, தென் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட், அந்த எலமெண்ட்டில் வந்து எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அதை சொல்கிறதா என்னது கெமிக்கல் ஃபார்முலே. புரியுதாப்பா? இஃப் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த எலமெண்ட்ஸ் ப்ரெசண்ட் இன் த மாலிகுல். ஒரு மாலிகுல்னு எடுத்தோம்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, தென் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட்டு, அந்த எலமெண்ட்லேயும் எத்தனை ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, இது சொல்கிறது என்னது கெமிக்கல் ஃபார்முலா. தென் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் குளோரைடு NaCl, ஃபார்முலா என்னது NaCl. இப்போ என்னது Naன்றது என்னது சோடியம், குளோரின் வந்து Cl. அப்போ ஒன் ஆட்டம் ஆஃப் சோடியமும் ஒன் ஆட்டம் ஆஃப் குளோரினும் சேர்ந்துருக்கு. தென் அமோனியா, அமோனியா ஃபார்முலா என்னது NH3. என்ன நைட்ரஜன், ஹைட்ரஜன் என்னது 3. ஒன் ஆட்டம் ஆஃப் நைட்ரஜனும் அண்ட் 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் சேரும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது அமோனியா கிடைக்கும். தென் குளுக்கோஸ் ஃபார்முலா C6H12O6. 6 Cன்றது வந்து கார்பன், 6 கார்பன் ஆட்டம்ஸும் 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் தென் 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகக்கூடியபோது கிடைக்கக்கூடியது என்னது குளுக்கோஸ். தென் அட்டாமிசிட்டி. Atomicity implies the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. Total number of atoms present in one molecule of an element, compound or a substance. டோட்டலாக எத்தனை ஒரு மாலிகுலில் எத்தனை எலமெண்ட்டு இல்லைன்னா காம்பவுண்ட் இல்லை ஆட்டம்ஸ் வந்து எத்தனை ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறது என்னது அட்டாமிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் மாலிகுல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், ஒன் மாலிகுல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா என்னதுப்பா H2SO4 கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்குது, ஹெச்னது வந்து ஹைட்ரஜன். அப்போ அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. எஸ் வந்து சல்ஃபர், அதில் எத்தனை ஆட்டம் இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குது. தென் O4ன்றது வந்து ஆக்சிஜன், அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 4 ஆட்டம்ஸ். அப்போ கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹைட்ரஜன் ஆட்டம், தென் 1 sulfur atom, then 4 oxygen atoms. Hence its atomicity is 7. அப்போ ஆட் பண்ணணும் 2 + 1 + 3, 2
2 + 1 என்னப்பா 3 3 + 4 என்னது 7 அப்போ அட்டாமிசிட்டி வந்து 7